வணக்கம். என் பெயர் நடவரசன். நான் சொந்த ஊர் தஞ்சை திருத்துறைப்பூண்டி. ஐடிஐயில் முடிச்சுவிட்டு இங்கே வேலை செய்கிறதுக்காக அசோக் லேலண்டுக்கு இங்கே பணியில் 1989 சேர்ந்தோம். ஐடிஐக்கு வர்றதுக்கு முன்னாடியே திராவிடர் கழகத்தின் மீது ஈடுபாடு உண்டு. திராவிடர் கழக கூட்டங்களில் கலந்துக்கிறது, உறுப்பினராக எல்லாம் கூட அப்ரண்டிஸ் படிக்கும்போதே இருந்திருக்கேன். அந்த தொடர்புடைய நான் இங்கே வரேன். இங்கே வந்த பிறகு அந்த இயக்கங்கள் மீதான திரும்ப அதே ஈடுபாட்டோடு தொடர்ந்து அடுத்து பணி செய்கிறோம். இங்கே நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த திராவிட கழக அடிப்படையிலேயே அமைப்புகளை உருவாக்குறோம். தொடக்கத்தில் திராவிடர் கழகத்தில் சில ஆண்டுகள் எல்லாருமே வேலையும் செய்தோம். அதற்கான கூட்டங்களில் கலந்துக்கிட்டோம், போராட்டங்களில் கலந்துக்கிட்டோம், எல்லாம் செய்தோம். அதுக்கப்புறம் திரும்ப நண்பர்கள்லாம் நாங்கள் ஒரு அமைப்பாக செயல்படும் போது எங்களுக்குள்ள சில கருத்துக்களில் கொஞ்சம் மாற்றம் வந்தது. இங்கே திராவிடர் கழகத்துக்குள்ளே இருந்த உட்கட்சி பூசலும் இந்த கருத்து மோதல்களில் எங்களை இன்னும் தீவிரமாக ஆராய சொன்னது. அதன் அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அப்போதைக்கு தமிழ் தேசியம் மிக குறுகிய சில ஆட்களால் சில தலைவர்களால் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ நாங்கள் அவர்களெல்லாம் அழைத்து நாங்கள் கூட்டம் போட்டோம். அப்போ நாங்களே மக்கள் பண்பாளர் கழகம்னு ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். அந்த அமைப்பின் சார்பாக தியாகு, நம்மாழ்வார், மணியரசன் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட்டங்கள் நடத்த ஆரம்பித்தோம். அந்த கூட்டங்கள் வெளியிலையும் விளைவுகளை உண்டாக்குன மாதிரி எங்களுக்குள்ளரையும் விளைவுகளை உண்டாக்குச்சு. திராவிடர் கழக கொள்கையிலேருந்து அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி தமிழ் தேசிய கொள்கைக்கு மாறிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் முழுமையாக மாறி தமிழ் தேசிய கொள்கைக்கு வந்தோம். இதுதான் என்னுடைய அறிமுகம்னு வச்சுக்கலாம். அதில் தான் நாங்கள் ஒரு 30 ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தின்பால் வேலை செய்தோம். இப்போவும் நாங்கள் அதற்கு தமிழ் மைந்தர் மன்றம் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அதன் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கோம். தோழர் சொன்ன மாதிரி அந்த 30-35 ஆண்டுகளாக தமிழ் தேசிய தளத்தில் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் தொடர்ச்சியில் பெரியார் இயக்கத்தின் மீதான ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாருமே அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டோம். அந்த பெரியார் இயக்கத்தில் இருக்கப்பே தொடர்ச்சியாக குடும்ப விழா நடத்தியிருக்கோம், கருத்தரங்கங்கள் நடத்தியிருக்கோம். இந்த சமூக நீதி தொடர்பான பல்வேறு இயக்கங்களில் பங்கெடுத்தோம். அப்படி பங்கெடுத்துட்டு இருக்கப்போ இங்கே நம்ம முக்கியமாக மறைந்த தோழர் மூவேந்தன் அவர்கள் வள்ளுவர் இலக்கிய மன்றம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க நிறையா கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருந்தார். அந்த கூட்டங்களில் ஐயா மணியரசன், தோழர் தியாகு, குளத்தூர் மணி மற்றும் பல்வேறுபட்ட ஆளுமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சது. அப்போ நம்மாழ்வாரோட ஒரு நெருக்கமான தொடர்பு எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ நெருக்கமான தொடர்பு ஏற்பட நம்ம நம்ம மண் சார்ந்து சிந்திக்கக்கூடிய சூழல் அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் ஒரு சில எங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு. அப்படி திராவிட கருத்தியிலிருந்து மெல்ல மெல்ல தமிழிய கருத்திற்கு மாறக்கூடிய காலகட்டமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நம்ம அப்போ ஈழப்போர் உச்சத்தில் இருந்த நேரம். அதன் அடிப்படையில் இவர் தோழர் சொன்ன மாதிரி மக்கள் பண்பாளர் கழகம்னு நாங்கள் சார்ந்த நிறுவனத்தில் ஒரு அமைப்பு கட்டி அதில் பரப்புரை இயக்கங்கள், கருத்து பரிமாற்றங்கள், கருத்தரங்கள் நடத்திட்டு இருக்கப்ப ஈழப்பிரச்சனை தொடர்பாகவும் மனிதாமான இயக்க கூட்டுக்குழு அப்படின்ற ஒரு அமைப்பை தொழிலாளர்களை மையப்படுத்தி கட்டி அதன் மூலமாக ஈழத்தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய 2 பேரணிகளை நடத்தினோம். ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு 2000 தொழிலாளர்கள் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு பேரணி அது. அப்போ அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு அந்த தொழிலாளர்கள் மத்தியில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இதை பண்பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அந்த பேரணிங்கிறது ஒரு எழுச்சியாக அமைந்தது. அது தொடர்ந்து ஈராக்கு மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்பை கண்டித்து அதே மனிதாமான இயக்க கூட்டுக்குழுவின் சார்பாக அதே போன்ற ஒரு பேரணியை நடத்தினோம். இது போன்று தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தோம். பின்பு தமிழ் மைந்தர் மன்றம் என்கின்ற அமைப்பை உருவாக்கி தமிழ் தேசிய கருத்துக்களில் பல்வேறு ஆளுமைகளை கூட்டு தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்தினோம். தமிழ் தேசியமும் இயற்கை வேளாண்மையும், தமிழ் அப்படின்னு நம்மாழ்வார் வச்சு நடத்தினோம். தமிழ் தேசியமும் மார்க்சியம்னு ஐயா மணியரசன் அவர்களை வச்சு நடத்தினோம். இது போன்று ஒவ்வொரு துறை சார்ந்த ஆளுமைகளை வைத்து கருத்தங்கள் நடத்தும் போது தோழர் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் உருவாகி திராவிட கருத்தியிலிருந்து முழுமையாக மாறி ஒரு தமிழ் தேசிய கருத்தியலுக்கு நாங்கள் எங்களை ஒப்படைத்துக் கொண்டோம். அதன் அடிப்படையில் தொடர்ந்து இப்போ இயங்கி வருகிறோம். நீங்க இருவருமே திராவிட கருத்தியிலிருந்து தமிழ் தேசிய கருத்தியலுக்கு காரணமாக சொன்னீங்க. திராவிட கருத்தியல்னா என்ன,
தமிழ் தேசிய கருத்து என்ன விளக்க முடியுமா? கண்டிப்பாக. திராவிட கருத்து என்ன, பெரியார் வந்து 1916 19களில் காங்கிரஸில் சேர்றாரு. அதுக்கப்புறம் 25ல் காங்கிரஸை விட்டு வெளியேறாரு. அதற்கு பிறகு அவர் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குறாரு 1925க்கு பிறகு. சுயமரியாதை இயக்க கொள்கைகளும் தான் அதை அடியொற்றி தான் அப்படியே திராவிட இயக்கமாக மாறுது. சுயமரியாதை இயக்கம் அப்படியே நீதி கட்சி ரெண்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் பின்னாடி அது திராவிட கழகமாக மாறுது 1944. அப்போ வந்து நம்ம பெரியார்கிட்டேருந்தே எடுத்துக்க வேண்டியது அவருடைய அந்த காலத்தில் என்ன கொள்கைகள் வச்சார் அப்படின்ட்டு. சுயமரியாதை கொள்கையிலே அவர் என்ன அடிப்படையாக வச்சார்னா, கடவுளை ஒழிக்கணும், மதத்தை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும், பெண்களுக்கு உரிமை வேணும், காந்தியை ஒழிக்கணும். இதெல்லாம் கூட சுயமரியாதை கொள்கையில் சொல்லணும். காந்தியை ஒழிக்கணும் அப்படிலாம் விட வச்சாங்க. சாரத்தில் நாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் கூட வந்தது. ஆனால் திராவிடர் கொள்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ முதன்மையானது சாதி ஒழிப்பு, கடவுள் ஒழிப்பு, மதம் ஒழிப்பு, பெண்ணுரிமை, அப்புறம் சமூக நீதி, இடஒதுக்கீடை அதற்கான இதை உருவாக்குறது. இதுதான் வந்து சாரமான திராவிட கொள்கைகள். பெரியாருக்கு தனித்தமிழ்நாடு அப்படிங்கிறத பற்றி அவருக்கு கொள்கை இருந்தது. ஆனால் அதற்கு அவர் வந்து அதுக்கு அவர் நேர்மையாக இருந்தாராங்கிறது கேள்விக்குறி. அவர் அதை பேசினார், தனித்தமிழ்நாடுங்கிறதெல்லாம் பேசினார், மாநாடுகள் நடத்தினார். அதற்கு அவர் நேர்மையாக இருந்தாரா, அவர் உளமுற்றி அதில் இருந்தாராங்கிறது கேள்விக்குறி. நிறையா அதில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எப்படி இந்திய எதிர்ப்பில் வந்து அவருடைய பங்கு வந்து எப்படி உள நேர்மையாக அவர் இல்லையோ, அதே போன்றது தான் தனித்தமிழ்நாடு கொள்கைன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் திராவிடர் கழகத்தோட கொள்கைகள். தமிழ் தேசிய கொள்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர், எனது மொழி தமிழ், எனது தேசம் தமிழ் தேசம், இறையாண்மை உள்ள தனித்தமிழ்நாடு, இதுதான் இலக்கு. இதுதான் தமிழ் தேசிய கொள்கைகள். நான் திராவிடன்னு கிடையாது, இந்தியனும் கிடையாது. எனக்கு இந்தியும் எனக்கான மொழி கிடையாது, சமஸ்கிருதமும் எனக்கான மொழி கிடையாது. எனக்கான தேசம் இந்தியாவும் கிடையாது, திராவிடமும் கிடையாது. இது தமிழ்நாடு, தமிழர், தமிழ் தேச இறையாண்மை, இதை வந்து தான் மையமாக கொண்டது தான் தமிழ் தேச கருத்தியல். இப்படி புரிஞ்சுக்கிட்டா இது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தேசியத்தோட முகமா நீங்க ஏன் மேதகுவை காட்டுகிறது, அதுவும் தமிழ்நாட்டில்? மேதகு அவர்கள் தமிழீழ தேசியத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் அப்படின்னு ஒருபோது நாங்கள் குறிப்பிடலை. தமிழீழ தேசியத்தின் தலைவர் தமிழினத்தின் தலைவராக தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் ஒப்பற்ற ஈகத்தின் மூலம் தன்னை வந்து அவர் வளர்த்து கொண்டார். ஒரு இனத்திற்கு ஒரு பெருமிதமான அடையாளங்கள் தேவைப்படுகிறது. இப்போ வந்து ராஜராஜ சோழன், கரிகால் சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்கின்ற ஒரு வீரமிகுந்த தொடர்ச்சியாக தமிழினத்தினுடைய இன்றைக்கு நம் கண்முன்னு இருக்கக்கூடிய ஒரு வரலாறாக மேதகு அவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் தமிழினத்தின் அடையாளமாக தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழீழ தமிழர்கள் மட்டுமல்ல, உலக தமிழர்கள் முழுவதும் தமிழினத்தின் அடையாளமாக பார்க்கிறார்கள். ஆனால் மேதகு அவர்கள் முன்வைத்தது தமிழீழ விடுதலையைத்தான். தமிழ்நாட்டு தமிழர்களாகிய நாம் தான் தமிழ்நாட்டின் இறையாண்மையை வென்றெடுக்க வேண்டும். அதற்கான கூறுகளை உள்ளடக்கியதான் தமிழ் தேசியம். மேதகு அவர்கள் நமது பெருமைமிகு தலைவர்களில் ஒருவர். தமிழ்நாட்டினுடைய தலைவர் அல்ல, தமிழீழ தேசிய தலைவர், உலக தமிழினத்தினுடைய ஒப்பற்ற பெருமிதமாக அவர் இருக்கிறார். மேதகு அவர் வந்து உலக தமிழர்களின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாக்குறீங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கான தமிழ் தேசிய தலைவராக நீங்க யார் எடுத்துருக்கீங்க? அந்த ஐடியாலஜி யார் வச்சிருக்கீங்க? இது கொஞ்சம் விரிவாக நம்ம பேச வேண்டியிருக்கு. அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு வரலாறு இருக்குது. இங்கே வந்து நிறைய தலைவர்கள் இங்கே தோன்றி அவங்க தமிழ்நாட்டுக்காக பாடாற்றியிருக்காங்க. இப்போ தமிழ் தேசியத்திற்கான முகமாக எந்த தலைவர்களை இங்கே தமிழ்நாட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, நாம் வந்து சீபா ஆதித்தனார் அவர் முத 1962லேயே வந்து தனித்தமிழ்நாடுன்னு மாநாடு போட்டார். தமிழ்நாடு வேணும்னு சொல்லி பல கூட்டி பெரிய மாநாடுகள் நடத்தியிருக்காரு. அதற்காக அடுத்தடுத்த போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. ஆதித்தனார் இருக்கார், மாப்போசி இருக்கார். மாப்போசி 1944லே வந்து தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற வடிவத்தில் சொல்லலைன்னா கூட இந்தியாவிற்குள்ள தமிழ் தேசம் வந்து முழு இறையாண்மையோடு இருக்கணும், சுயநிர்ணய உரிமை அப்படிங்கிற வார்த்தையை இணையமாக அரசியலில் முதல்ல சொன்னது மாப்போசி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுயநிர்ணய உரிமையோட தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்ட்டு அவர்
மாப்போசி இப்போ 1944 அதாவது இந்திய விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கூட்டங்கள் நடத்தியிருக்காரு, பேசியிருக்காரு, புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அது மாதிரி அடுத்தடுத்து ஆதித்தனார், மாப்போசி, அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனார் இவங்கெல்லாம் இருக்காங்க. பெருஞ்சித்திரனார் இவங்கெல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தமிழரசன் வர்றாரு. தமிழரசன் வந்து இந்திய விடுதலை புரட்சி பேசினவங்க. அவங்க வந்து அவங்க கட்சிக்குள்ள நடந்த விவாதத்திற்கு அப்புறம் அவர் தனித்தமிழ்நாடு விடுதலைக்கு வர்றாரு. ஆனால் மற்றவர்கள் செய்யாத வேலையை தமிழரசன் செய்தார். என்னன்னா, மற்றவர்கள்லாம் எல்லாம் கருத்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தமிழரசன் மட்டுமே வந்து அதை தமிழ்நாடு விடுதலைக்கான செயல் திட்டத்தை அவர் தொடங்கினார். அதற்காக தமிழ்நாடு விடுதலை படைன்னு ஒரு அமைப்பை கட்டினார். அதன் மூலம் ஒரு சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. அந்த அவருடைய கெடுவாய்ப்போ இல்லை தமிழ் தேசத்துடைய கெடுவாய்ப்போ அவர் ஒரு சில நடவடிக்கையிலேயே அவர் வந்து அரசால் கொல்லப்படுறாரு. அதனால் அவருடைய பங்கு அத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஒரு கருத்தியலாக வந்து தமிழ்நாடு விடுதலைக்கு தமிழரசன் ஒரு குறியீடாக இருக்கார். அது மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க இல்லையா. இன்றைக்கு வந்து இடையில வந்து தமிழரசனுக்கு அப்புறம் மிகப்பெரிய தொய்வு தமிழ் தேச கருத்தியல் பரப்பல்ல இருந்தது. அதை வந்து மீண்டும் அதை துளிர்விட செய்து நல்ல ஒரு அளவுக்கு பரப்புனதில் தமிழ் தேச பொது உடைமை கட்சின்னு அந்நாளே அழைக்கப்பட்ட மணியரசன் அவருடைய கட்சிக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அவர்கள் தான் 1990களில் தன்னுரிமைக்கு முன்னுரிமை கொடுப்போம், தமிழ் தேச வரலாற்றில் புது யுகம் படைப்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சு ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுதான் வந்து அது வரைக்கும் ஒரு மாதிரி மறைஞ்சு கிடந்த ஒரு தமிழ் தேசிய உணர்வுகளை தூண்டிவிட்ட ஒரு தீப்பொறியாக அது அந்த மாநாடு இருந்துச்சு. அந்த மாநாட்டை ஒட்டி அவர் மணியரசன் மீது வழக்கு பாய்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். தமிழ் தேசிய உணர்வு கிளம்புறதுக்கான ஒரு மாநாடாக மணியரசன் நடத்தினார். அங்கே வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கும் வந்து ஒரு கருத்தியலாக வந்து தமிழ் தேச விடுதலைக்கு அப்படிங்கிறதுக்கு மணியரசனை தான் சொல்ல முடியும். மேலும் பலர் இருக்காங்க, தியாகம் பண்ணவங்கலாம் இருக்காங்க. தியாகு இருக்காரு, பொழிலன் இருக்காரு, இன்னும் முகிலன் இருக்காரு, மாறன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்களுடைய வழிகள் வெவ்வேறு. ஒவ்வொரு சில ஆயுத பாதையும் எடுத்துக்கிட்டவங்கலாம் அதில் இருக்காங்க. இவங்க கருத்தியல் பாதையில் இவங்க இருக்கிறாங்க. ஆயுத பாதை மிகச்சில நபர்களால் தான் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஒரு 10-20 பேரில் மிஞ்சி போனால் ஒரு 50 பேருக்குள்ளே தான் இருந்துச்சு. அது வந்து தோல்வியை தான் தழுவிச்சு. கருத்தியல் பாதை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு விரிவாக மக்களை சென்று அடைஞ்சிருக்கு. மக்களை சென்று அடையாத கருத்துக்கள் வந்து வெல்லவே வெல்லாது. அது செல்வதில் இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் வளர்ந்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேணும். அதனால் இப்போ உள்ள தலைமைகளில் தமிழ் தேசிய கருத்தியலை துல்லியமாகவும் தெளிவாகவும் கால மாற்றத்துக்கு ஏற்பையும் அதை வந்து கூர்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி கொண்டு வர்றது மணியரசன் தான் சரியாக சொல்ல முடியும். 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்னார் மாவோ. அது மாதிரி ஒரு கருத்து வந்து முன்வைக்கிறப்ப, அந்த கோட்பாடு முன்வைக்கிறப்ப அந்த கோட்பாட்டை அடைவதற்கான வழிகள் குறித்து பல்வேறு விதமான சிந்தனைகள் எண்ணங்கள் வருவது தவிர்க்க முடியாதது. அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கருத்தியல் என்பது பல்வேறு முறைகளில் வைக்கப்படுது. ஒருத்தங்க குடி தேசியம்பாங்க, மாறா வந்து வேற மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறவங்க இருப்பாங்க. இவ்வளவு குழப்பத்திற்கு அடிப்படையான காரணமே திராவிடம் தான். ஒரு தமிழ் தேசியம் வந்து கூர்மையான சரியான பாதையில் நடைபெறுவதற்கு தடையாக இருப்பது திராவிட கருத்தியல் தான். அந்த பெரியார் இயக்கம் முன்வைத்த திராவிட நாடு கோரிக்கை, திராவிடம் என்கின்ற அந்த மொழிகள் தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை குழப்பியிருக்கு. நாங்களே கூட அடிப்படையில் வந்து பெரியாரை வந்து தமிழ் தேசியத்தின் தந்தை என்று தான் அழைத்தோம். தமிழ் தேசியத்தின் தந்தை என்று நாங்கள் அழைத்தவர் தான். பின்பு தான் வந்து நம்ம வந்து மேலும் மேலும் படிப்பதற்கும் வரலாற்றை மீண்டும் மீண்டும் வாசிக்கிறப்ப அது தவறான முன்மொழிதல் அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம வரோம். எப்படி வரோன்னா, அவருடைய சொற்களிலிருந்தும் அவருடைய எழுத்துக்களிலிருந்தும் அவருடைய உரைகளிலிருந்தும் தான் அந்த நிலைப்பாட்டுக்கு வருகிறோம். அவருடைய செயல்பாட்டிலிருந்தும் அந்த நிலைப்பாட்டுக்கு வருகிறோம். அந்த தாக்கம் பெற்ற தலைமுறை தான் இன்றைக்கு தமிழ் தேசிய தளத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற பல்வேறு தலைவர்கள். அந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறப்போ ஒரு குழப்பமும் அல்லது திராவிடத்தோடு சேர்ந்த தமிழ் தேசியம் அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கின்ற ஒரு கருத்தும், அப்படி திராவிடத்தை ஒதுக்கிய தமிழ் தேசியம் தான் சரியானது என்கின்ற ஒரு நிலையும், 2 விதமான ஒரு பயணம் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. வேறு தேசிய இனங்களில் வந்து அந்த குழப்பம் இல்லாமல் ஒரே ஒற்றுமையாக ஒரு தேசிய இன விடுதலைக்கான குரல் வந்து ஈழத்தில் வந்து வேதக அவர்கள் தலைமையில் இருக்கின்ற போது பல்வேறு குழுக்கள் இருந்தாலும் கூட தமிழீழ விடுதலை என்பதில் வந்து ஒத்த கருத்து இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், திராவிடம் வந்து முன்மொழிந்த அந்த திராவிட கோட்பாடு, திராவிட நாடு என்கின்ற கோட்பாடு என்கின்ற குழப்பம், ஒரு மயக்கம்,
அந்த திராவிடத்தை முன்வைத்து இப்போது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய திராவிட கட்சிகள் தொடர்ந்து அந்த மயக்கத்தை ஊட்டி கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் இப்போது இருக்கிற திராவிட மாடல் அரசு என்று அவர்கள் சொல்கிறாங்களே. இன்றைக்கு வரைக்குமே வந்து ஒரு தமிழர் மாதிரி அரசு என்று அவர்கள் சொல்ல முடியல. அவர்களை பின்பற்றி ஓரளவிற்கு ஒரு திராவிட கருத்தியலில் அமைந்த ஆட்சியில் மற்ற மாநிலங்களை ஒப்பிட சமூக நீதியில் பல்வேறு வளர்ச்சிகளில் ஒரு முன்னேற்றம் இருப்பதாக கருதக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இல்லையா, அந்த போக்கில் இருக்கக்கூடிய மயக்கம், அதன் அடிப்படையில் தமிழ் தேசியத்தை பார்ப்பது, இதுவெல்லாம் தான் வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் ஓரணியில் நின்று செயல்பட முடியாமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரித்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, இல்லை இதுக்கு ஒரு திராவிட கருத்தியல் தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி இல்லையா? அப்படி சொல்லலாம். சில பேர் அப்படி மேம்போக்காக பார்க்கும்போது அப்படி சொல்லலாம். இங்கே என்னன்னா, நீங்கள் வந்து உலகத்தில் வேற எந்த இனத்துலையும் உன்னுடைய இனப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க. ஒரு கன்னடனை போய் உன்னுடைய இனப்பெயர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் கன்னடன்பான், மலையாளி கேட்டால் மலையாளம் அப்படின்னு சொல்லுவான், ஆந்திரா கேட்டால் தெலுங்கர் அப்படின்பான். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் உன்னுடைய இனப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் குழப்பமே இருக்குது. என்னுடைய இனப்பெயரே நான் இங்கே வந்து மறைக்கப்பட்டிருக்கேன். அதாவது இந்திய தேசியத்தை ஏற்றுக்கிறவங்களை விடுங்க, ஆனால் இனப்பெயர் அப்படிங்கிறப்ப இது வந்து மாந்தவியல் சார்பாக வர்றது. ஆனால் மாந்தவியல் சார்பாக ஒரு அறிவியல் படி வர்றதுலேயே குழப்பத்தை உண்டாக்கி வச்சுருக்காங்க. என்னுடைய இனப்பெயர் என்ன, தமிழரா திராவிடரா அப்படிங்கிற குழப்பம் இங்கே சாதாரண ஒரு அறிவுஜீவிகள் மத்தியில் மட்டும் இல்லை, ஒரு சாதாரண எளிய அரசியல் அறிந்தவர்கள் அத்தனை பேர்கிட்டையும் இருக்குது. மக்களை விட்டுருங்க, மக்கள்கிட்ட போய் நீங்கள் திராவிடர்னா என்னன்னு கேட்டால் தெரியாதுப்பாங்க. ஒரு அரசியல் பேசக்கூடிய குறைந்தபட்ச அறிவு உள்ளவர்களிடமும் ஒரு அறிவுஜீவி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களையும் இந்த குழப்பம் இருக்குது. நாம் திராவிடரா தமிழரா அப்படி ஒரு இதை ஒரு வரலாற்றுக்கு இயங்கியலுக்கு முழுக்கவும் பொருத்தமில்லாத ஒரு இனக்குழப்பத்தை இங்கே உண்டாக்கிச்சிருக்காங்க. அது ஒரு நூற்றாண்டு தத்துவம். அதை பேசி ஒரு நூற்றாண்டு ஓடிடுச்சு. அதனால அதனுடைய பாதிப்பு வந்து ஆழமாக எல்லார் மத்தியிலையும் இருக்குது. இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவங்க மத்தியிலையும் அதனுடைய பாதிப்பு இருக்குது. இன்னமும் வந்து திராவிடத்தை ஒரு இனமாக ஏற்றுக்கொண்டு ஆனால் தமிழ் தேசிய விடுதலை பேசிக்கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா, திராவிடத்தை முற்றா மறுக்கிறோம். அது வரலாற்றுக்கும் பொருத்தமில்லாது, அறிவியலுக்கும் பொருத்தமில்லாது, மாந்தவியலுக்கும் பொருத்தமில்லாது. அது ஒரு குழப்பம். அது வந்து இன்னும் சொல்ல போனால் ஆளும் வர்க்கத்தோட இன்னொரு கருவி. அது வந்து ஆளும் வர்க்கம் மக்களுடைய ஒற்றுமைகளை குலைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இன்னொரு கருவியாக தான் திராவிடம் இங்கே செயல்பட்டுருக்கு. அதனால் என்னுடைய இயற்கையான இனப்பெயர் தமிழர், அவ்வளோதான். இந்த கருத்துக்குள்ள இந்த வித்தியாசம் தான் வந்து பல்வேறு சிந்தனை மாற்றத்தை உருவாக்குது, பல்வேறு குழுக்களையும் உருவாக்குது. இப்போ இருக்க தமிழ் தேசிய குழுக்களுக்குள்ள பெரிய மிக பிரதான முரண்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, இனப்பெயர் என்ன அப்படிங்கிறதுல தான் இருக்கும். அவங்க திராவிடன் மரபினம் அப்படிம்பாங்க, தேசிய இனம் தமிழர்பாங்க. நாம் அதையும் சொல்லலை. மரபினமும் தமிழர் தான், தேசிய இனமும் தமிழர் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி சின்ன சின்ன வேறுபாடுகள் வந்து இயற்கையானது தான். அது எல்லா உலகத்தில் எல்லா இயக்கங்கள்லையும் இருக்கும். ஈழ இயக்கங்கள்லையும் இருந்துச்சு, அது மாதிரி எல்லா இயக்கங்கள்லையும் இருக்கும். ஏன் திராவிடர் இயக்கங்களே இருக்குல்ல, திராவிடர் வந்து எல்லாம் ஒரே கருத்தில் தான் பேசுகிறாங்க. ஆனால் எத்தனை திராவிடர் கழகங்கள் இருக்குது. ராமகிருஷ்ணன் தலைமையில் இருக்குது, குளத்தூர்மணி தலைமையில் இருக்குது, வீரமணி தலைமையில் இருக்குது, இன்னும் பல்வேறு ஆட்களோட தலைமைகளில் அங்கங்கே நிறைய இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் அது மாதிரிலாம் இருக்கும், அது சகஜமானது தான். இன்னும் சொல்ல போனால் அந்த முரண்கள் இருக்கிறது தான் இன்னும் வந்து தத்துவத்தையும் நடைமுறையும் இன்னும் செலுவைப்படுத்தும். ஒரே மாதிரி எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே கூட எல்லாம் ஒருத்தர் ஒரே மாதிரி சிந்திக்கிறது இல்லை. அதனால் பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். அதில் எது சரியானதோ எது வலிமையானதோ அது மக்கள்கிட்ட நிற்கும். தேசியத்தோட முதல் ரெக்கமெண்ட் என்ன கேட்குறீங்க? தமிழர்களே ஆள வேண்டும், தமிழர்களுக்கு அதிகாரம் வேண்டும், அதுக்கு வாக்கு அரசியலில் போகிறது தான் முக்கியமான விஷயம். தமிழ் தேசியத்தோட வாக்கு அரசியல் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர். திரு சீமான் அவர்கள் 15 வருஷம் ஆகியும் ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கல. இதை நீங்க என்னவா பாருங்க? கர்நாடகாவை கன்னடரே ஆள வேண்டும், கேரளாவை மலையாளிகளே ஆள வேண்டும், மேற்கு வங்காளத்தை வங்காளிகளே ஆள வேண்டும் என்ற குரல் என்னைக்காவது ஒழிச்சிருக்கா? ஒழிக்கலை. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழரே ஆள வேண்டும் என்பதே ஒரு முழக்கம் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கு தமிழ்நாடு தமிழர்களின் தாயிலம். தமிழ்நாட்டுடைய தேசிய இனம் தமிழர், தேசிய மொழி தமிழ். அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் தமிழ்நாட்டில் தமிழரே ஆள வேண்டும் என்பதே ஒரு பேசு பொருளாக இருப்பதே ஒரு வியப்பும் வரலாற்று முரணான ஒரு செய்தி. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்பது தமிழ்நாட்டு தமிழ் தேசிய கருத்தியலில் ஆள வேண்டும் என்கின்ற பொருளில் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தனி நபர்களை முன்வைத்து
சொல்வதை வந்து ஒரு அரசியலாக ஏற்க முடியாது. தமிழ்நாடு என்பது தமிழர்களினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அரசியல், அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான, நிலைப்படுத்துவதற்கான அரசு முறையை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டை தமிழை ஆள வேண்டும் என்பதற்கான கருத்தை நான் புரிந்து கொள்கிறேன். வேறு அரசியல் கட்சிகள் அவர்கள் மக்களை அணிதிரட்டுவதற்கான ஒரு சொல்லாடலாக, ஒரு யுக்தியாக அதை பயன்படுத்துவார்கள். பொதுவாக ஒவ்வொரு பெரும்பான்மை தேசிய இனத்தில் வெவ்வேறு தேசிய இனத்தைச் சேர்ந்த ஒரு இனங்கள் வந்து குடியிருப்பதும் வரலாற்று வழியில் நிலை கொள்வதும் என்பது தவிர்க்க முடியாதது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு தேசிய இனத்திலும் ஒரு மாற்று தேசிய இனம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் சிறு எண்ணிக்கையில் கலந்திருப்பது என்பது தவிர்க்க முடியாதது. அது உலக ஒழுங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு தேசிய இனத்தைச் சேர்ந்த மக்களும் இங்கே வசிக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தமிழர்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்வதே நம்மளுடைய அரசியலுடைய தமிழருடைய கையேறு அரசியல் நிலையை காட்டுவதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். அந்த முழக்கத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய என்ன சொல்வது, ஒரு பரிதவிப்பு இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஒழிய இதை ஒரு இனவாதமாக நம்ம கட்டமைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. தமிழ் தேசியத்தில் இப்போ ஒரு புதிய பரிமாணம் தான் சீமான்னு சொல்லலாம். முன்னாடிலாம் என்னன்னா, தமிழ் தேசியம் இறையாண்மை உள்ள ஒரு நாடை அடைவது அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியம். வாக்கரசியலில் புறக்கணிக்கிறது தான் தமிழ் தேசியமாக இருந்துச்சு. அதாவது 2009 இன அழிவுக்கு பிறகு எல்லா கருத்தியலுமே மறுபரிசீலனைக்கு மேல்வாசிப்புக்கும் உள்ளாகுது. அப்படி இருக்கப்ப தமிழ் தேசியம் என்பது 2009க்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருந்ததுன்னா, தேர்தல் அரசியலை புறக்கணித்து தமிழ்நாடு விடுதலைக்கான இயக்கங்களை நடத்துவது அப்படிங்கிறதான் செயல் திட்டம். அதில் ஆயுத வழியும் இருக்கலாம், வெகுமக்கள் வழியும் இருக்கலாம். எந்த வழியாலும் இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு அமைப்பது அப்படிங்கிறதுல ஆயுத வழியில் தமிழரசன் போன்றவர்கள் போராடினான்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வெகுமக்கள் வழி தான் நம்ம மற்ற அமைப்புகள், இப்போ உள்ள அமைப்புகள்லாம் போராடிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு அதிகாரத்தை அடைவது அப்படின்னா வாக்கு அரசியல் அல்ல. 2009 முன்னாடி வரைக்கும் தெளிவாக அதை தெரிஞ்சுக்கணும். 2009க்கு பிறகு வாக்கரசியல் வென்று பதவிக்கு வந்த அமைப்புகளோட அவங்களோட தந்திரமும் அவங்களோட அதிகாரமும் புரிய வருது. அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது வாக்கரசியலில் ஜெயிச்சு போன கட்சிகளுடைய செயல்பாடுகள் மக்கள்கிட்ட விளக்குது. அப்போ தமிழ் தேசியம் ஒரு புதிய பரிமாணத்துக்கு அடையுது. அப்போ வாக்கு அரசியலுக்கும் நம்ம தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிய வந்ததுனால தான் சீமான் வாக்கரசியலுக்குள்ளே வரார். அப்போ வாக்கரசியலுக்கு எப்போ அந்த கட்சி வருதோ அதுலேருந்து தான் இது தமிழ் தேசியம் இன்னொரு பகுதி. இதை ஏற்காதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். வாக்கரசியலில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு தமிழ் தேசியத்தில் ஒரு புதிய பரிமாணம். வாக்கு அரசியலும் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நமக்கு காலம் உணர்த்தி இருக்குது. வாக்கரசியல் மூலமாகவே, அந்த சட்டமன்றத்தின் மூலமாகவே எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது நிச்சயமாக முடியாது. அங்கே 234 பேர் சேர்ந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்தாலும் இந்த ஆளு கையெழுத்து போடாமல் கிட்டத்தட்ட 17 மசோதாக்களை வச்சிருக்காரு 3 ஆண்டுகளா. அது மாதிரி அது கிடப்பில் போடப்படும். அதை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் நம்மள்கிட்ட இல்லை, 234 பேர் சேர்ந்தாலுமே. அதனால இது முழுமையான அதிகாரம் அல்ல. ஆனால் இந்த மாநில அரசுக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கு, அதையும் நம்ம அடையணும். அது அடைவது என்பது என்னன்னா, வெகுமக்கள்கிட்ட நாம செல்வாக்கு செலுத்தி அவர்களை தன்மைப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். அதனால வாக்கு அரசியலிலும் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற புதிய பரிமாணம் தான் சீமான். அவருடைய நாம் தமிழர் கட்சி அதுதான் சொல்ல வருது, வாக்கு அரசியலையும் நாம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று. அவர் தேர்தல் அரசியலுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கு, சில விதிகள் இருக்கு. அதனால அவர் அப்படி சொல்லலாம், வாக்கரை முழுமையான அதிகாரம் இது, இந்த சட்டமன்றத்துக்கு தான் என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு அவர் பேசலாம். ஆனால் அது 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 அவரால் அப்படி இயங்க முடியுமாங்கிறது கேள்விக்குரியது தான். ஆனால் அந்த அதிகாரத்தை நாம் புறக்கணித்து விட முடியாது என்பதுதான் இப்போது உள்ள தமிழ் தேசியர்களுடைய நிலைமை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாக்கரசியல் வேறு, வெகுஜன அரசியல் வேறு. வெகுஜன அரசியல் முதல் இறையாண்மை உள்ள ஒரு அரசை கட்டமைப்பதை நோக்கி தான் நாம் நகரணும். அதற்கு வாக்கரசியல் துணை செய்யணும். இப்போ நாம வெறும் வெகுஜன அரசியல் பேசிக்கிட்டு வாக்கரசியலை புறக்கணித்ததோட விளைவு சில ஆயிரம் பேர்களை தமிழ் தேசிய கருத்தியல் தாண்டவில்லை. அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். 2009க்கு பிறகு வாக்கரசியலில் ஈடுபட்ட பிறகுதான் தமிழ் தேசிய அரசியல் கருத்து
வெகுமக்கள்கிட்ட வீச்சா போய் சேர்ந்துருக்கு. அது சில குறைகளோட இருக்கலாம், அப்படிதான் இருக்கும். தொடக்கத்தில் அப்படிதான் சில குறைபாடு, நம்ம எல்லாம் முழுமையாக பூர்ணமாக எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வந்தோம், அப்படி கிடையாது. மக்களும் அப்படித்தான் சில குறைபாடுகளோட மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இன்றைக்கு ஒரு கருத்து, ஒரு அரசியல் முன்னுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசியலும் திராவிட அரசியலும் மோதிச்சு. ஒரு 25 ஆண்டுகள் மோதினாங்க, ஒரு 50 ஆண்டுகள் மோதினாங்க. அது ஒரு கட்டம். அதுக்கப்புறம் திராவிட அரசியல் வெல்லுது. இன்றைக்கு திராவிட அரசியலா இந்திய அரசியலா, அல்லது திராவிட அரசியலா இந்து மத அரசியலா அப்படின்லாம் வரல. திராவிட அரசியலா தமிழ் தேசிய அரசியலான்னு ஒரு புதிய இடத்துக்கு நகர்ந்திருக்கு. இதுவே நல்ல வெற்றின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். தமிழ் தேசிய அரசியலை வாக்கு அரசியலும் வேண்டும், அதுவும் ஒரு பகுதி தான் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அதுலேயும் நம்ம வெல்ல வேண்டும், அதற்கும் நம்ம வளரணும் அப்படிங்கிறது தான் அது. அதுக்கு 15 வருஷமா எந்த ஒரு சக்சஸும் இல்லாம போயிட்டு இருக்கீங்க. 8% ஓட்டு அப்படிங்கிறது ஒரு சக்சஸா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக 1949 உருவாச்சு. அது அதிகாரத்தை வர்றதுக்கு 1967 ஆச்சு. அதுவும் பல கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து தான் அது அதிகாரத்துக்கு வந்தாங்க. அது மாதிரி தான் உலகம் பூரா எல்லா அமைப்புகளும் தோன்ற உடனே டக்குனு அதிகாரத்துக்கு வந்துட முடியாது. காங்கிரஸும் அப்படிதான் 1885 தொடங்கினாங்க. விடுதலை அரசியல் அவங்க பேசுனாங்க. 1932 தான் அவங்க சரி இந்த தேர்தல் பங்கெடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தேர்தலையும் பங்கெடுக்கல. அதாவது பிரிட்டிஷ் ரூல்குள்ள இருக்கும் பொழுது நடந்த தேர்தலையும் அவங்க பங்கெடுக்கல. அவங்க தேர்தலில் பங்கெடுக்கலாங்கிறதே ஒரு 32 தான் வர்றாங்க. அது மாதிரி பல ஆண்டுகள் எடுக்கும் அதிகாரத்துக்கு வருவது. அதாவது குறைந்தபட்ச அதிகாரம், மாநில அதிகாரம் சொல்கிறோம்ல, அந்த அதிகாரத்துக்குள்ளே வருவதற்கே நாட்கள் எடுக்கும். திமுகவும் அப்படி தான் எடுத்திருக்கு. எம்ஜிஆருக்கு வேணால் வேகமாக நடந்துச்சு. எம்ஜிஆர் 72 தொடங்குறாரு, இருந்ததுனால 77. அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தார், பெரிய புகழ்பெற்ற நடிகராக இருந்தார். அப்படினால அது விரைவாக சாத்தியமாச்சு. பொதுவாக வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி மக்கள்கிட்ட வேர்பிடிச்சு வளரணும்னா கண்டிப்பாக சில 10 ஆண்டுகள் எடுக்கும். ஆனால் இப்போ முற்றிலும் சூழ்நிலை வேற இருக்கு. இப்போ வாக்கு அரசியலே சீரழிஞ்சு கிடக்கு. தேர்தல் சிஸ்டமே முழு கரப்டாக இருக்கு. இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு வாக்கு அரசியல் நேர்மையாக நடந்ததுன்னா கூட இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு வாக்கு அரசியல் மிக மோசமாக கரப்டாகி கிடக்கு. மக்களையும் ஊழல்மயமாக்கி வச்சிருக்கிறாங்க, பழக்கி வச்சிருக்காங்க. வாக்கு அரசியலில் காசு கொடுக்காம எந்த கட்சியும் இங்கே ஈடுபடலை. ஒரு சின்ன கட்சி, உதிரி கட்சியாக இருந்தால் கூட அவங்க கூட்டணி போய் 1 சீட்டு 2 சீட்டு வாங்குறவங்க கூட அவங்களுடைய தொகுதியில் வாக்காளர்களும் பணம் கொடுக்குறாங்க. இதை யாருமே மறுக்க முடியாது. அரசும் மறுக்கலை. எவ்வளோ செலவு பண்ணலாம் நீ அப்படிங்கிறத அவங்க நிர்ணயிக்கிறாங்க. எதுக்கு செலவு பண்ணணும்? நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு துண்டறிக்கை அடிக்கணும், மேடை போட்டு பேசுறதுக்கு செலவு பண்ணணும், அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு 1 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணலாம், 2 கோடி ரூபா செலவு பண்ணலாம், இப்படி நீ ஏன் நிர்ணயிக்கிற? இதெல்லாம் இப்போ மறைமுகமாக நீ பணத்தை மக்களை கொடுக்கறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. அதனால இப்போ பணம் உள்ளவர் மட்டும்தான் போட்டியிட முடியும். ஒரு தொகுதிக்கு ஒரு 20 கோடி 30 கோடி செலவு பண்ண, சட்டமன்ற தொகுதிக்கு சொல்ல அவ்வளவு செலவு பண்ண முடிந்தவர்கள் தான் போட்டியிட முடியும். அப்படிங்கிற மாதிரி மிக மோசமாக இங்கே சீரழிஞ்சு கிடக்கு. இந்த பணம் கொடுத்து தான் அவங்க வாக்காளர்களை வாக்கு வாங்குறாங்க. இதை சாமானியர்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? அது நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் சாதாரண மிடில் கிளாஸு அல்லது அதையும் கீழே இருக்கிறவங்க, அவங்க மாதிரி ஆட்கள் தான் அதில் இருக்கிறாங்க. பெரும் பணக்காரர்கள் இல்லை. இப்போ திமுக எழுதினா ஒரு லாட்டரி மாட்டின் சாதாரண 510 கோடி ரூபா கொடுக்குறாரு, தேர்தல் நிதியாக கொடுக்குறாரு. அது மாதிரி இன்னும் பலர் கொடுக்குறாங்க. நாம் தமிழருக்கு அப்படி யாரும் கொடுக்கறது இல்லை. அவங்க எத்தனை 1 கோடி கொடுத்தா 2 கோடி கொடுத்தாருன்னு கூட சொல்ல முடியாது. திரள் நிதிங்கிறாங்க. அதையும் சில பேர் கொஞ்சம் கொச்சைப்படுத்துறாங்க. அதனால அதெல்லாம் கொச்சைப்படுத்துறது என்னன்னா, அப்போ நீ பெரிய லாட்டரி மாட்டிட்டா பணம் வாங்குன்னு அர்த்தம். நீ திரள் நிதி மக்கள்கிட்ட கையேந்தி நிதி வாங்குறத கொச்சைப்படுத்துறவர்கள் முதலாளிகள்கிட்ட பணம் வாங்கிக்கிங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்றாங்க. அதான் அர்த்தம். நீ இதை கொச்சப்படுத்துறேன்னா அதை வாங்கிக்கன்னு தான் அர்த்தம். அப்போ முதலாளிகள்கிட்ட பணம் வாங்குற கட்சி எப்படி நேர்மையாக செயல்பட முடியும்? அதனால வாக்கு அரசியலே இங்கே சீரழிஞ்சு கிடக்கு. இங்கே சாக்கடையாக இருக்குது. போட்டியிட வேண்டிய களமே இங்கே சாக்கடையாக இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே தான் நீந்தி வர வேண்டியிருக்கு. அதனால அது இன்னும் கொஞ்சம் கடினமான வேலை தான். மக்களும் மனமாற்றம் அடையணும். வாக்குக்கு காசு வாங்கக்கூடாது அப்படின்லாம் நடக்கணும். தேர்தல் நேர்மையாக நடக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஜெயிச்சு வர்றது தான் இங்கே ஒரு பெரிய இங்கே திறமையான ஒரு ஆட்டம் ஆட வேண்டியிருக்கு. அதுலேயும் வென்று வரணும். பார்க்கலாம். நீங்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு தமிழர்களுக்கான இறையாண்மையோடு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு பாயிண்டிங் த இண்டிவிஜுவல், அவங்க இனம் அப்படிங்கிறத பற்றி தானே பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்க என்ன? இனம்னா சாதி சொல்றீங்க? ஜாதிங்கிறதும் சரி, மொழியால சொன்னாலும் சரி, தெலுங்கர்கள், கன்னடர்கள் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு போக்கு இருக்கு.
இப்போ வந்து சாதி பின்னோட்டம் வந்து நீக்கணும் அப்படின்னு வந்து பெரியார் வந்து சொல்லி அதுக்கப்புறம் அது ஒரு இயக்கமாக முன்னெடுத்து சாதி பின்னோட்டம் நீக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அது உண்மைதான் கூட. ஆனால் அதே பெரியாரே ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து சாதிய பின்னோட்டம் வந்து நீக்கிறது வந்து தப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நிறையா பேர் வந்து தமிழர்கள் வந்து அவங்களுடைய சாதியை குறிப்பிட்டு பெயரை நீக்கி கொண்டதுனால வேற்று மொழியில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு கல்வி சலுகைகளை வந்து அந்த பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து தமிழர்கள் வந்து கூட இந்த சாதி வந்து பின்னோட்டு போட சொல்லலாமா என்று கூட எனக்கு வந்து நினைப்பு வருகிறதுன்னு ஒரு கட்டத்தில் பேசுகிறார் அவர். அதற்கான அவர் அந்த சொல்ல ஒரு கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய வளங்களில், பதவி அதிகாரங்களில், வேலை வாய்ப்புகளில் பிற மொழியாளர்கள் தமிழர்களுடைய இடத்தை பிடித்துக் கொள்கிறார்கள் என்கின்ற பொருள் அவர் அப்படி சொல்றாரு. அதே பொருளைத்தான் இப்போ இருக்கக்கூடிய குடி தேசியம் அடிப்படையில் தமிழ் தேசியம் இருக்கணும் அப்படின்ற வலியுறுத்துபவர்களுடைய அந்த சொற்களுக்கு பின்னாடி அந்த கருத்து இருக்கு. இன்னைக்கு இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, கண்டிப்பாக பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனிதர்களை பேதம் பார்ப்பது என்பது தவறானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவன் தமிழனாக பிறக்க வேண்டுமா அல்லது வேறு மொழியாளனாக பிறக்க வேண்டுமா என்பது அவன் தீர்மானிக்க முடியாது, இயற்கை தீர்மானிக்கிறது. அப்படி ஒரு வரலாற்று வழியில் வந்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு தேசிய இன ஒரு குழுவை ஒரு மக்களை ஒரு சாதி அடிப்படையில் அது மொழியின் அடிப்படையில் அவர்களை பிரித்து வைத்து அந்நியப்படுத்துவது என்பது தமிழ் தேசியத்துக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்து. ஆனால் ஒரு என்ன கருத்து ஒன்று சொல்கிறாங்கன்னா, நாட்டில் தமிழை அல்லாத பிறமொழியாளர்கள் வேலை வாய்ப்பிலும் அரசியல் அதிகாரத்திலும் தங்களுடைய எண்ணிக்கைக்கு விட அதிகமான அளவில் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இது மாதிரியான கொச்சையான விமர்சனங்கள் வெளிவருது. அந்த இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியன்னா யாருக்கு என்ன தேவையோ, எந்த பங்களிப்போ அந்த பங்களிப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த சிக்கல் தீர்ந்துடும். அதை வந்து இந்த அரசு ஏன் எடுக்க மறுக்குது? இப்போ ஒரு பரப்புரை முன்வைக்கப்படுது, வேறு மொழியாளர்களால் தமிழர்கள் வந்து கடுமையாக சுரண்டப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கருத்து தான் குடி தேசியம் பேசுகிறால் சொல்லப்படுகிறது. அந்த கருத்தை மறுக்கணும்னா அந்த கருத்துக்கான மறுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு தான். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாட்டா யார் அரசு பதவியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, கல்வியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை சரியான முறையில் நம்ம வெளிப்படுத்திட்டோம்னா அதுக்கான குற்றச்சாட்டு பதில் சொல்ல மாதிரியாக இருக்கும். அப்போதான் அது வந்து இது மறையும். அது வரைக்கும் இந்த இது வந்து குரல்கள் எழுந்து கொண்டே தான் இருக்கும். இந்த குரல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் கொச்சியாக வந்து அவர்களை பிற மொழியாளர்களை வந்து வசைப்பாடுவதையும் அதுபோன்று அவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசுவதை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தமிழ் தேசியம் என்பது தாய்மை தான். தமிழ் தேசியம் என்பது பிற மொழிகளுக்கு எதிரானதல்ல, பிற மனிதர்களுக்கு எதிரானதல்ல. தமிழ் தேசியம் என்பது ஒரு தாய்மை. தமிழ் தேசியம் என்பது ஒரு கோழி மாதிரி குஞ்சுகளை பாதுகாப்பதற்கான ஒரு இதை உடைய அடுத்த குஞ்சுகளை கொத்துவதற்கான கோழி அல்ல தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது தனக்கானதாகவும் உலகத்திற்கானதாகவும் இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக அது இப்போ சக மனிதர்களை ஒருபோதும் அது இருக்காது. ஆனால் தன்னுடையதான ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் தன்னுடைய அடிமைத்தனத்தை நீக்குவதற்கும் அது போராடுகின்ற பொழுது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை தீர்க்க வேண்டும். அப்படி தீர்க்கவில்லை என்றால் இந்த முரண்பாடு என்பது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கான கதையாடல்களும் அல்லது நம்பிக்கைகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதுக்கு அந்த மொழி வெறுப்பு என்பதை நாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசியத்தில் தமிழ்நாட்டில் குடியிருக்கக்கூடிய அனைவருமே தமிழ்நாட்டின் குடிமக்கள் தான். அவர்கள் தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் பங்களிப்பவர்கள், பங்கெடுப்பவர்கள் என்கின்ற கருத்தில் தான் தமிழ் தேசியம் இருக்கிறது. இந்த கருத்து அந்த குடிவழி தேசியம் சொல்லப்படுகின்ற கருத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மறைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும். இண்டஸ்ட்ரியல் லைன்ல இருக்கீங்க, தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை வேலை அப்படிங்கிறீங்க. ஆனா நீங்க ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய வடநாட்டவர்கள் இல்ல வேற ஆளுங்க தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழர்கள் அவ்வளவு பேர் இருக்க இல்லை. இதுக்கு என்ன காரணம் பாருங்க. அதாவது மேலோட்டமாக பார்த்தோம்னா ஒரு பொது கருத்து பரப்பப்படுது, தமிழர்கள்லாம் வேலையை சோம்பேறித்தனப்படுறாங்க, வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் வந்து கடுமையாக வேலை செய்கிறாங்க, அதனால தான் அவங்க வர்றாங்க, இவங்க வேலை செய்ய தயாராக இருந்தால் அவங்க வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தொடர்ந்து பரப்பப்படுது. இப்போ வந்து ஓசூர் வந்து ஒரு தொழில்மயமான பகுதி. நம்ம கண்ணு முன்னாடியே நடந்த மாற்றத்தை நம்ம பார்க்குறோம்.
இப்போ ஓசூரில் இருக்கக்கூடிய பெருந்தொழிற்சாலைகளில் வந்து இந்த செக்யூரிட்டி என்ற காவல் பணிக்கு வந்து யார் இருந்தாங்க? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 45-50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த பணியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ யார் இருக்காங்க? முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த தமிழர்கள் வந்து அங்கே வந்து செக்யூரிட்டி வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. என்னன்னா, அவங்க வந்து வேலை செய்கிறப்ப அவங்களுடைய வேலை நேரம் என்பது 10 மணி நேரமாக இருந்தது. அவங்களுக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறை கொடுத்தாங்க. அங்கே அந்த வந்து வேற ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர்கள் அல்லது வந்து வேற வேலைகள் வந்து நிரந்தர வேலை கிடைக்காதவர்கள் அந்த செக்யூரிட்டி வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பிழைப்பாக வாழ்வாக அது இருந்தது. இன்று அவர்கள் புறந்தள்ளப்பட்டு கூலிகளாக அத்தை கூலிகளாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, வட இந்தியர்கள் வந்து 12 மணி நேரம் வேலை. இப்போ இருக்கக்கூடிய எங்கள் நிறுவனங்களில் வந்து செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு 12 மணி நேரம் வேலை. ஒரே ஒரு நாள் கூட வார விடுமுறை கிடையாது, மாத விடுமுறை கூட கிடையாது, வருட விடுமுறை கூட கிடையாது. மாதத்துக்கு 30 நாள் 31 நாள் வேலை செய்யணும். தினமும் 12 மணி நேரம் வேலை. இது எவ்வளவு பெரிய உழைப்பு சுரண்டல்! இது மனித நேயத்துக்கு எதிரானது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வேலையை தமிழர்கள் செய்யவில்லை. ஆகவே வந்து அந்த இடத்துக்கு வடநாட்டார் வர்றாங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கொடூரமான குற்றச்சாட்டு. அது மிகப்பெரிய ஒரு உழைப்பு சுரண்டல். இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் வந்து தங்களுடைய வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வட இந்தியர்கள் அமர்த்தப்படுகின்ற ஒரு சூழல் நிலவுகின்ற இடத்திலெல்லாம் நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கடுமையான உழைப்பு சுரண்டல் இருக்கும். ஒரு மனிதர் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வார விடுமுறை இல்லாமல் மாத விடுமுறை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை கிடைத்தாலும் அது பேர் வாழ்க்கையே இல்லையே. ஒரு மிருகத்தை விட கேவலமான பிழைப்பாக இருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கையை தமிழர்களை வாழ சொல்கிறார்கள். அப்படி வாழவில்லை என்றால் அவர் உழைக்க தகுதியற்றவர்கள், உழைக்க விரும்பாதவர்கள் என்ற பட்டத்தை சுட்டுகிறார்கள். இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? கண்டிப்பாக இன்னொரு காரணம், தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் அளவுக்கு அதிகமான தொழில்கள் தமிழ்நாட்டில் வந்து பன்னாட்டு நிறுவனங்களால் திணிக்கப்படுது. அது தேவையே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய அளவிற்கு, இயற்கை வளங்கள் சேதப்பட முடியாத அளவிற்கு தொழில்கள் இருந்தால் போதுமானது. ஆனால் இன்னைக்கு வந்து உலகம் பூரா சுற்றி தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இயற்கை வளங்கள்லாம் வந்து தாரை வார்த்து கொடுக்குறாங்க. அப்படி அந்த தாரை வார்த்தை கொடுக்க இயற்கை வளங்களை தாரை வார்த்து கொடுத்து தமிழ்நாட்டில் நிறுவப்படக்கூடிய தொழிற்சாலைகள் கூட தமிழர்களுக்கு வேலை இல்லாமல் வெளிமாநிலத்தவர்களுக்கு வேலை செய்கிறார்கள். நிரந்தர வேலை கிடையாது, நிரந்தர ஊதியம் கிடையாது, தொழிற்சங்க பாதுகாப்பு கிடையாது. பின்னருக்கு அந்த தொழில் வளர்ச்சி யாருக்கு பயன்பட போகுது? இது வந்து வெளியில வந்து ஒரு ஆடம்பரமாக காட்டக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிற நிச்சயமாக இது தொழில் வளர்ச்சியே கிடையாது. இது முதலாளிகளுடைய வளர்ச்சி, இயற்கையினுடைய பெரும் சீரழிவாகத்தான் இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது அரசு துறையில் மறுக்கப்படுகிறது, தனியார் துறையில் மறுக்கப்படுகிறது. இன்றைக்கு வந்து ஒரு ஒப்பந்த கூலிகளாக தான் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு ஓசூரில் இருக்கக்கூடிய பெருந்தொழிற்சாலையில் பூரா எடுத்துக்கோங்க, 6 மாதம் 7 மாதம் ஒரு ஐடிஐ படித்தவங்க, ஒரு டிப்ளமா படித்தவங்க, ஒரு பிஇ படித்தவங்க 7 மாதம் 8 மாதம் அல்லது வந்து இந்த நீட்டு நீம் கொண்டு வந்தாங்க இல்லையா மோடி, அது மாதிரி ஓராண்டு இப்படிப்பட்ட வேலைகளில் தான் இருக்கிறார்கள். 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு உட்பட தான். ஆனால் அது கூடிய நிரந்தர வேலைகளில் வடநாட்டிலிருந்து வந்து நியமிக்கப்படுறாங்க பெருந்தொழிற்சாலைகளில். அது வந்து அந்த வளர்ச்சி யாருக்காக இருந்தா இருக்கு? அப்போ தமிழ்நாடு வேலை தமிழர்களுக்கே என்கின்ற சட்டங்கிறது முக்கியம் தானே. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டில் வந்து எல்லா தமிழர்களுக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைச்சு, ஐடி படித்தவங்களுக்கு பூரா நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்குது, டிப்ளமா படித்தவங்களுக்கு பூரா நிரந்தர வாய்ப்பாக கிடைச்சு, பட்டப்படிப்பு படித்தவங்க நிரந்தர வாய்ப்பு, மீதியான இருந்தால் வெளியில இருந்து ஆட்கள் கொண்டு வரலாம். பல லட்சம் வேலை வாய்ப்புகளுக்காக இளைஞர்கள் வந்து தெருவில் போராடிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்க போது, அன்றாட காட்சிகளாக உணவு தொடர்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப எப்படி வந்து நீங்கள் வடநாட்டில் இருந்து ஆட்களை கூட்டு வந்து வேலை கொடுப்பது வந்து நியாயப்படுத்தி பேச முடியும்? அதனால வந்து வெளியே தமிழர்கள் வேலை செய்ய மறுக்கிறார்கள், அதனால தான் வெளியிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள் என்பது ஒரு பொய்யான பரப்புரை. அது சுரண்டலை மறைப்பதற்கான ஒரு ஏற்பாடு. ஸோ இன்றைய லெவலில் தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தது. இப்போ பெரியார் வெர்சஸ் தமிழ் தேசியமா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? பெரியார் வெர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிறது வந்து அது சரியானதல்ல, அது எனக்கு உடன்பாடாக தான் இல்லை. தமிழ் தேசியம் வெர்சஸ் இந்திய தேசியம் அல்லது தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிட தேசியம் இப்படி தான் இருக்கணும். நமக்கு இன்னும் சொல்லப்போனால் முதன்மை முரண்பாடு, தமிழ் தேசியத்திற்கான முதன்மை எதிரி அப்படின்னா இந்திய தேசியம்தான். இந்திய தேசியம் பேசுவது தான்
இந்திய ஒன்றியம் தான். ஏன்னா இதனோட தமிழ் தேசியத்தோட இலக்கு தெளிவாக இருக்குது. அப்போ இதுக்கு எதிரானது எதுன்னா அதுதான். இது இவ்வளோ காலமாக திராவிட தேசியம் அல்லது பெரியாரிசம் அப்படின்னு சொல்லப்படுவது தமிழ் தேசியத்தை சரியான திசையில் போக விடாமல் இடையில மடைமாற்றியது. அதற்காக தான் அதன் மீதான விமர்சனமாக தான் நம்ம திராவிடத்தை நம்ம பேசுகிறோம், பெரியாரையும் பேசுகிறோம். இந்த இடையில இந்த மடைமாற்றம் குறித்து இப்பொழுது விவாதம் பெரிய அளவில் கிளம்பியிருக்கு. இதற்கு முன்னாடி என்னன்னா ஈவேரா மீது மிகப்பெரிய பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டமைக்கப்பட்ட பேசுபவர்களே அதிகாரத்திலையும் ஒரு 50 ஆண்டுகள் 55 ஆண்டுகள் இருந்ததுனால அவர் கேள்விக்கு அப்பாற்பட்ட கடவுள் போன்ற ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போயிட்டாங்க. நாம வந்து உண்மையான பகுத்தறிவு நான் எதையும் ஆராய்வது தான் அப்படிங்கிறப்ப அவரை பற்றிய மீள் வாசிப்புல அவருக்கு மீதான கோளாறுகளும் குளறுபடிகளும் நிறைய இப்போ வெளிக்கிளம்புது. ஏன்னா இப்போ பிரபலமடைந்த சில 10 ஆண்டுகளுக்குள் பிரபலமடைந்த சமூக ஊடகங்கள் என்ற ஒரு வாய்ப்பு எல்லாவற்றையும் வந்து வெளியில் தூக்கி போடுது. இதுக்கு முன்னாடி பதுக்கி வைக்கப்பட்ட அல்லது மறைத்து வைக்கப்பட்ட பல விஷயங்களை வந்து சமூக ஊடகங்கள் வெளியில் கொண்டாந்து வருது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நூலகம் போகணும், அங்கே போய் பார்த்து தேடி பிடிச்சி நான் படிக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் நினச்சானா எதை படிக்கணும்னு நினச்சாலும் அதை இப்போ உடனே உள்ளங்கையிலேருந்து படிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சமூக ஊடகம் ஒரு வாய்ப்பு என்ன ஆகுதுன்னா தகவல்களை கொண்டு வருவதில் ஒரு பெரிய புரட்சி நடந்துருச்சு. இதுதான் வந்து திராவிடத்தை இன்னும் சொல்ல போனால் ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்துவதற்கு மிக வசதியாக போய்விட்டது. பரவலாக்கப்பட்டதும் காரணமும் சமூக ஊடக புரட்சி தான். இதனால தான் வந்து அது விவாத பொருளாகி இன்றைக்கு தமிழ் தேசியம் வெர்சஸ் பெரியார் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு. நீங்கள் எப்போதெல்லாம் பெரியாரை பெரிய புனித பீடமாக கட்டி அமைச்சு தமிழ் தேசியத்துக்கு குறுக்க கொண்டாந்து நிப்பாட்டினீங்கன்னா அதை உடைச்சிட்டு போகிற தவிர வேற வழியே இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருந்துக்கலாம், பெரிய பெரிய சிலைகள் கட்டியிருக்கலாம், பெரிய பிம்பமாக உருவாக்கி வச்சிருக்கலாம், யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிராக எதை கொண்டாந்து நிப்பாட்டினீங்கனாலும் அதை உடைத்தெறிந்து விட்டு நகர்ந்து முன்னேறி போகிறது தான் வழியை தவிர வேற வழி இல்லை. நீங்கள் ஒன்று பண்ணலாம், பெரியாரை விமர்சிக்க யாரும் கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருடைய தவறுகளை நேர்மையாக ஒத்துக்குங்க. மொழி பற்றி அவருடைய கருத்து தவறானது, இனம் பற்றி அவருடைய கருத்து தவறானது அப்படின்னு சொல்லுங்க. தாயகத்தில் அவர் இடங்கள் பறிபோனதுக்கு அவர் துணை போனது தவறு அப்படின்னு ஒத்துக்குங்க, பிரச்சனையே இல்லை. மற்ற விஷயங்கள் நம்ம பேசுவோம், அதை ஏற்றுக்குவோம். ஆனால் இன்ற வரைக்கும் அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடாது. திருமுருகன் காந்தி ஈரோடு கிழக்கில் பிரச்சாரத்தில் தமிழ் ஏன் காட்டுமிராண்டி மொழி என்றால் தெரியுமா? அது காட்டுமிராண்டிகள் காலத்திலிருந்து பேசப்படும் மொழி. அதனால தான் இது இப்படி பேசினா நாங்கள்லாம் தமிழர்கள் எல்லாம் கேனைன்னு நினைப்பா அவருக்கு. அது கூட இதை என்ன வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது பாப்பாக்கலாம் எல்லாம் தமிழர்கள். இந்த முட்டை வந்து நீ எவ்வளோ காலத்துக்கு கொடுப்பீங்க? அதனால தான் பெரியாரின் மீதான கோபம் அதிகமாகுது. நேர்மையாக ஒத்துக்குங்க, அவன் அந்த விஷயத்துல அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் சொன்னது தவறு, அவ்வளவுதான், முடிஞ்சு கடந்து போயிடலாம். யாருமே விவாதத்துக்கு வரமாட்டோம். ஆணைமுத்துக்கு ஒத்துருக்காரு, அவருடைய மொழி கொள்கை பழையானது ஒத்துருக்காரு, கடந்து போயிடலாம். அப்படியா அப்படின்னு அவர் ஆணைமுத்துல சண்டைக்கு போறது இல்லை, அது மாதிரி யார்கிட்டையும் போறது இல்லை. பெரியாரையும் ஓரம் கட்டி நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். நீங்க கொண்டாந்து அதை கொண்டாந்து திணிக்கிறீங்க எங்கள்கிட்ட. இவர் தான் பெரிய பம்பை, இவர் தான் பெரிய ஏங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி அயோத்திதாசர்னா யாருன்னு தெரியுமா? ரெட்டைமலை சீனிவாசன்னா யாருன்னு தெரியுமா? சிங்காரவேலர்னா யாருன்னு தெரியுமா? இன்றைக்கு ஏன் எல்லாரும் இன்னைக்கு பேசுபொருள் ஆயிட்டாங்க? வஉசி இப்போ செய்த தியாகத்தை விட இங்கே தமிழ்நாட்டில் யாராவது தியாகம் பண்ணியிருக்காங்களா? அவர் பண்ண தியாகத்துக்கு ஈடா ஒரு தலைவர் கூட இங்கே தியாகம் பண்ண கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தியாகிகள்லாம் எங்கே இருந்தாங்க? ஒரு சினிமா வந்துச்சு, அந்த சினிமாவில்னா இன்னும் தெரியாது. அறிவுஜீவிகள் நல்ல நுணுக்கமான அரசியல் தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படிதானே நிலைமை இருந்துச்சு. ஆனால் பெரியார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளையார் சிலையை விட பெரியார் சிலை அதிகமாக இருக்குது. அப்படிதானங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன தியாகம் பண்ணிட்டாரு? அல்ல அது அவரை விட வஉசி ரொம்ப குறைந்த தியாகம் பண்ணவரா? சிங்காரவேலர் சொத்து பூரா போச்சுங்க. சிங்காரவேலரோட சொத்து முழுக்க, அவருடைய சொத்து முழுக்க போயிடுச்சு. அது மாதிரி எண்ணற்ற தியாகம், 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறைப்பட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவரெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. அது மாதிரி தத்துவத்தை இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க. யாருமே இங்கே இல்லையங்க. எல்லாத்துக்கும் பெரியாரை கொண்டாந்து நீங்கள் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டினீங்கன்னா அவர் தமிழ் தேசியத்திற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாம் இன்னைக்கு வந்து இருக்கிறார். தத்துவத்திலையும் சரி, தமிழ் தேசியம் 1938 நல்ல கூரிய முனையோடு வெடித்து கிளம்புனது. அந்த வெடித்து கிளம்புன அரசியல் திசை வழியை மாற்றி விட்டது பெரியார் தான். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தமிழறிஞர்கள் பல மிகப்பெரிய முழக்கத்தோட போர்க்குணத்தோட மேலிருந்து வரும்போது அவர் அதை உள்ளே புகுந்து கட்டுச்சொத்துக்குள்ளே எலி வந்த மாதிரி உள்ளே புகுந்து குழப்பி அடிச்சுட்டு
கொஞ்ச நாள்லயே அவர் அப்படியே திராவிட தேசியம் அப்படின்னு மாறுறாரு, திராவிட நாடு திராவிடருக்கேன்னு மாறுறாரு. அப்படியே மழுங்கி போகுது. தமிழ் அறிஞர்களால் இன்னும் வீரியமாக கொண்டு செல்ல முடியல. ஏன்னா அந்த காலத்துல இவர் ஓரளவுக்கு செல்வாக்கா செயல்பட்டவர். இப்படி அதை வந்து தமிழ் தேசியத்தை முனைமலுக்கி அவர் உள்ள பூந்து குழப்பி அடிச்சதுனால தான் அவரை பற்றி பேச வேண்டியது இல்லையா, அவரை தான் பேசி ஆகணும். அதுதான் முதன்மை முரண்பாடு அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு இல்லை. அப்படி இருந்தால் அது தவறு. பெரியாரிசத்துல இருந்து தமிழ் தேசியம் வந்தீங்க இல்லையா? ஸோ நீங்களும் எல்லாரும் ஒரே டைம்ல எல்லாரும் ஒரே கொள்கையில் இருப்பாங்கன்றது கிடையாது. அந்த மீள் வாசிப்பு அப்படின்னு ஒரு முதல்லாம் மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் என்ன வந்து பெரியார் தத்துவங்கள் தமிழ் தேசியத்துக்கு ஒப்பாது இல்லை தற்கால நகருக்கு ஒப்பாது? தமிழ் தேசியத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மொழி, இனம், தாயகம், இதுதான் தமிழ் தேசியத்தின் அடிப்படை. இந்த மூன்றுக்குமே எதிரானவர் பெரியார். மொழி, அவர் வந்து தமிழ் மொழியை வந்து இது ஒரு தேசிய மொழி, இதுதான் தமிழர்களுக்கான மொழி அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கல. தமிழில் வந்து விட்டு ஒளிஞ்சிருக்கேன், தமிழை அவர் வந்து இழிவுபடுத்தினது அல்லது தாழ்த்தினது அவர் அளவுக்கு வேற யாரும் கிடையாது. எந்த பிறமொழியாளர்கள் கூட அதை தமிழை வந்து அந்த அளவுக்கு தாழ்த்தினது கிடையாது. அந்த அளவுக்கு இவர் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு தமிழை வந்து தாழ்வுபடுத்தினார். தமிழ் அழியணும்னு நினைச்சார். எப்படின்னா எழுத்துக்கள், நான் வந்து இதாக சொல்கிறேன், நான் வந்து மிகைப்படுத்திலாம் பேசுகிறேன். தமிழ் எழுத்துக்களை அழிச்சிடணும்னார். தமிழ் எழுத்துக்கள்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு ஒரு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்திக்கலாம். இப்போ அம்மான்னு எழுதுனோம்னா இம்மா அப்படின்னு நம்ம எழுதுறோம்ல, அதுக்கு பதில் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்துங்க. AMMA அப்படி பயன்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு எழுதுறீங்களா, எஃப் போடுங்க, அப்புறம் ரா போட்டு இன் போட்டு எழுதுங்க அப்படின்னு. அதனால முழுமையாக அவர் அழிச்சிருங்கன்னு சொன்னார். இதுதான் அவருடைய எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களை முழுமையாக அழிச்சிட்டு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தணும். இதெல்லாம் தேவையே இல்லை. இன்னும் போனால் தமிழே ஒழிச்சிரு, தமிழ் ஒரு சனியை, அதெல்லாம் தமிழ் வீட்டில் வேலைக்காரிகிட்ட கூட நீங்கள் வந்து தமிழில் பேசாதீங்க, தமிழ் சோறு போடாது, தமிழ் வந்து முற்றிலும் வந்து காட்டு மாடி மொழி, அதில் என்ன இருக்குது அப்படின்னு இப்படி இன்னும் அவர் சொல்லணும்னு நினச்சா நிறைய சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ தமிழுக்கு எதிராக பேசியிருக்காரு. இனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இனம்ங்கிறது நாம் ஒரு தேசிய இனம், தமிழ் தேசிய இனம். மரபினம்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழர்ங்கிற இனம், அதுலேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த விதத்துலேயும் அவர் எதிரானவர். திராவிடர் என்ற இனத்தை வந்து உருவாக்குறாரு. திராவிடருங்கிறது ஒரு கற்பனையான மாயையான ஒரு இன கோட்பாடு. எப்படி இந்திய தேசியர், இந்தியர் அப்படிங்கிற ஒரு இனம்னு இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அதற்கு இணையானது இனம்ங்கிறதுல திராவிடம்ங்கிறது தான். அப்படி ஒரு இனம் இருக்க முடியாது, இருக்கவும் இல்லை. அதெல்லாம் ஆங்கிலேயர்கள் ஒரு புனைவாக கட்டியமைச்சது. அது இவர் கையில் தூக்கிக்கிட்டார், இவருக்கு வசதியாக தூக்கிக்கிட்டார். ஏன்னா பிறமொழியாளர்கள் இங்கே அரசியல் ஆதிக்கம் செலுத்தலாம், அதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த திராவிடர் இனத்தை தூக்கிக்கிட்டார். தமிழருங்கிறது ஒரு தேசிய இனம்ங்கிறத அவர் மறுதளித்தார். அதே மாதிரி தாயகம்ங்கிறது தமிழர்கள் எதுவரை அவர்கள் வாழ்கிறார்களோ அதுவரை அவர்கள் தாயகம். ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து என்னோட முழு உரிமைகளோட ஒரு சென்னை அளவுக்கு குறுகியதாக முழு இறையாண்மையோட முழு தனி நாடாக எனக்கு இருந்தால் கூட போதும் அப்படின்னு அவர் பேசினார். அப்போ தாயகத்தில் அவருக்கு ஒரு தெளிவான பார்வையில் மிகவும் குறுகிய பார்வை தான் இருந்துச்சு. இன்றைக்கு பாலஸ்தீனர்கள் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காசாங்கிற பகுதி, அவர் இஸ்ரேல் பகுதி முழுக்க அவர்களுடைய நாடாக இருந்தது. இன்றைக்கு யூதர்களோட ஆக்கிரமிப்பால் அவர்கள் வந்து மிக குறுகிய இடத்துல இன்னைக்கு சுருக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல கூட மொத்த குண்டும் போட்டு இன்னைக்கு காசா நீங்கள் வந்து அங்கே நடந்த விளைவுகளை போட்டாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுமையாக இருக்குது. சாம்பல் மேடாக இருக்குது, நிஜமாவே சாம்பல் மேடாக இருக்குது. ஆனாலும் அங்கே வந்து பாலஸ்தீனர்கள் வாழ்கிறதுக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? அவர்களோட தாயகத்தை அவர்கள் இழக்க விரும்பலை. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் இருக்கிறா, ஒவ்வொரு இனமும் அப்படிதான் இருக்கு. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, மொத்த தாயகமும் பறி போனாலும் பரவாயில்ல, எனக்கு சென்னை அளவுக்கு இன்னொரு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லைகள் பறி போகிறத 56களில் வந்து எல்லைகள் பறி போகிறதெல்லாம் தடுக்கலை, ஊக்குவிச்சார். திருப்பதி போனால் என்ன, சென்னை போனால் கூட எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, தலைநகரம் சென்னை தலைநகரம், அதுக்கே சொல்கிறாரு அவர். ஆந்திரர்கள் வந்து சென்னை எனக்கு வேணும், எங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது அது போனால் போகுது, அதனால எனக்கு அக்கறை இல்லைன்னாரு. இங்கே தேவிகுளம் பீர்மேட்டெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து மலையாளிகள் கேட்டாங்க, அதெல்லாம் அவங்க சரிதான் அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டோட எல்லைகள் பறி போகிறதெல்லாம் அவர் தடுக்கவும் இல்லை, அதை ஆதரிக்க செய்தார். அதனால் மொழி, இனம், தாயகம் இதில் எதுலையுமே அவர் பொருத்த முடியாது. அவர் தமிழ் தேசியத்துக்கு எப்படி
அவரை வந்து ஏற்றுக்க முடியும். அதனால தமிழ் தேசியத்திற்கு முற்றிலும் எதிரான ஒரு தத்துவம் தலைவர் அப்படின்னா ஈவேரா தான். அவரை வந்து எந்த காலத்துலையும் இதுக்கு பொருத்த முடியாது. அவரை கடந்து தான் நம்ம போகணும்.